திமுக அண்ணாமலை கண்டா நடுங்கி அஞ்சு காய்ச்ச வந்து படுத்து கிடக்கு. அப்போது இந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் திமுகவை பலவீனப்படுத்துறாரு சவுக்கு. அதனால் சவுக்குக்கு ஒரு அட்டாக் கொடுக்கணும்ல, அதுக்காக 8 மாதம் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்த மதன் ரவிச்சந்திரன் கொண்டு வந்து களத்தை இறக்கி விட்டு அடிக்கிறாங்க. இது ஒரு பரபரம் இல்லை. ஏன்னா அப்போ சவுக்கு சொல்கிறது பூரா இனி திமுக மேலே எது சொன்னாலும் ஈடுபடாதில்ல. இந்த 1 மாதத்துக்கு இந்த சவுக்கு மேலே ஸ்டிங் ஆப்ரேஷன் வருது 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 இப்படி செய்தி ஓடிட்டு இருக்குமே தவிர சவுக்கு எது சொன்னாலும் எடுபடாது. சவுக்கு திமுக மீது எது சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ 8 மாதமாக ஸ்டிங் ஆப்ரேஷன் சொன்னார், என்ன பண்ணியிருப்பார்? அப்போ அதில் நேராக பாகிஸ்தான் பார்டருக்கு போயிருக்காரு, காஷ்மீர் பார்டருக்கு போயிருக்காரு, அப்படியே ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஊடுருவி இந்து குஷ் மலை வரைக்கும் போயிருக்காரு. போய் அங்கே தலிபான்களை ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இந்து குஷ் மலைக்கு போயிருக்காரு. பின்லேடன் வாழ்ந்த பகுதியை பூராத்தையும் ஆய்வு பண்ணியிருக்காரு. 8 மாதமாக தன்னுடைய பெண் நண்பரையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு.